வெல்கம் டு கிரிஞ்ச் vlogs. கிரிஞ்ச் vlogs. ஓகே, நான் கண்டென்ட் வரேன். இப்போ வந்து நாங்கள் பேக் மாட்டின்னு இருக்கோம். நாங்கள் நம்ம எப்படி சுற்றி ஏரியாவை கட்டுருப்பா எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அவுட்டோர் டூர் போகிறோம். நாங்கள் இது வந்து ஒரு டிவைனான டூராக இருக்கும். எங்கன்றது வந்து நீங்கள் போகிற வழியில் பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தான் எங்கள் டீம்லேயே அறிவான பையன்றதுனால இப்போ ஹெவியான டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, இப்போ ட்ரெயின் வரதுக்குள்ளே நான் போயிட்டு டிஃபன் வாங்கிட்டு வரணும் எல்லாருக்கும். வாங்க போகலாம். ஸ்பீடாக வாங்க, ஸ்பீடாக வாங்க, வாங்க வாங்க வாங்க. A few moments later. ஹலோ, இட்லி பூரி பொங்கல் பிரிஞ்சி என்ன வேணும்? சித்திட்டு குர்ரா, சித்திட்டு குர்ரா. இட்லி பூரி பொங்கல் பிரிஞ்சி என்ன வேணும்? சொல்லு. ஏய் இட்லிடா நாயே. இட்லி பூரி பொங்கல் பிரிஞ்சி. மஜ்ஜியான்னு கேக்குறாங்க. பிரிஞ்சிடா. நாங்க வந்து ஒரு மாதிரி கண்ணு கலங்குது லைட்டா, ஒரு மாதிரி சந்தோஷமா ஃபீல் பண்றோம். எங்க டீமோட ஃபர்ஸ்ட் டைம் வெளிய போறோம். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா நாங்க டிஃபன் வாங்கிட்டோம். ஆனா ட்ரெயின் வந்துச்சுன்னு எங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. இப்போ வந்திருக்காது, ஆனா வந்துருச்சுன்னு ஃபோன் பண்றாங்க. நம்ம சீக்கிரமா போய் பார்த்தாதான் என்ன நிலவரம் தெரியும். வாங்க போலாம். Eternity later. வாழ்க்கையில மனுஷனுக்கு 1000 கஷ்டம் இருக்கும். அதை விட பெரிய கஷ்டம் ஒண்ணு இருக்கு. என்ன கஷ்டம்னா ஆய் கஷ்டம். ஆய் கஷ்டம். எனக்கு இந்த ட்ரெயின்ல பஸ்ல எல்லாம் வந்தா ஆய் வரும், ஆனா நான் ஆய் போக மாட்டேன். அது ஏன்னா அங்க போனா வரது கூட உள்ள போயிடுமா. ஆமாடா, பண்றதுக்குள்ள போயிடுமா. கேட்காது, இதான் நிறைய கேட்கும். ஆய் பத்தி பேசிட்டு இருக்க எவ்வளவு முக்கியமான விஷயம் அது. நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. எங்களால பேசினா நடுவுல பேசுறாங்க. பப்ளிக் டாய்லெட் இங்கே இருக்குது. பப்ளிக் டாய்லெட் இருந்தாலும் இங்க ட்ரெயின் உள்ள டாய்லெட் இருந்தாலும் எதுலையுமே என்னால போக முடியாது. ஏன்னா எனக்கு இந்த ஆய் கஷ்டம்ன்றது பெரிய கஷ்டம் தான். எனக்கு எங்க வீட்டு டாய்லெட்ல உட்காந்து மட்டும்தான் ஆய் வருது, வேற எங்கேயுமே வரமாட்டேங்குது. எனக்குலாம் நான் ஊருக்கு போயிட்டு திரும்பி ஊருக்கு வருவேன். காலைல அடக்கவே முடியாது. கரெக்டா நான் ட்ரெயின்ல இருந்து இறங்குறோம், வெளியவே ஒரு மாதிரி உள்ளடா, ஒரு மாதிரி அர்ஜென்டா வரும். நான் பாட்டு ஆட்டோ பிடிச்சி நான் பாட்டு ஓடிடுவேன் வீட்டுக்கு. ஆனா அந்த பாத்ரூம்ல உட்காந்து பிளாஸ்ட் பண்ணும்போது தான் கண்ணி கச்சேரி அப்படின்னு பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க? அவ்வளவுதான். சோ இப்ப நம்ம ரேணிகுண்டால இருக்கோம், அதெல்லாம் வேணாம். இப்போ ஆய் கதை தான் முக்கியமான கதை. எனக்கு இப்ப ஆய் வருதுன்னா அதை வர பாத்துட்டீங்க, அதனால தானே இப்படி. ஐயோ, என்ன கரும தண்ணினே தெரியலடா. அது எவ்வளவு நேரம் போறான்டா அவன். இப்ப உங்க போன தண்ணிக்குள்ள வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவன் வைக்க சொல்லுவான் அவனை. சரி, ஆனா வாழ்க்கையில ஏதாவது ஆத்திரத்தை கூட அடக்கிடலாம். ஊத்திரத்தையும் பின்னால வர்றதை மட்டும் அடக்க கூடாது. அடக்குனா பெரிய பிரச்சனை. முடிஞ்ச அளவுக்கு போயிடுங்க. இடம் பொருள் ஏவெல்லாம் பார்க்காதீங்க, போயிடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பாத்தீங்கன்னாக்கா
இந்த ஸ்டேஷன்ல தான் இருக்கும். மேல போட்டுருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு லாங்குவேஜ், இது ஒரு லாங்குவேஜ், இது ஒரு லாங்குவேஜ். ஆனா தமிழ் எங்க? தமிழ் எங்க பாருங்க. நம்ம வந்து ஒரு போர்டு போட்டோம்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாமே போடுவோம். ஆனா இங்க பாருங்க, இங்க வந்து நம்மள பிரிக்கிறாங்க. இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் போட்டாங்க, இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் தெலுங்கு போட்டாங்க. இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி தானே, இங்கிலீஷ் தானடா. சரி ஓகே, ஃபாரின் லாங்குவேஜ் காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் போட்டாங்க. எங்கேயோ இருக்கு நார்த் இந்தியா, அங்க போட்டாங்க. சவுத் சைடு இருக்கு இந்த தமிழ் மட்டும் போடல. இதுடா தெலுங்கு கூட போட்டாங்க, ஆனா தமிழ் போடல. இது ரொம்ப வருத்தம். நம்ம தமிழ்நாட்டுல வந்து தமிழ் தெலுங்கு வேற வேறலாம் இல்லை, எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். ஆனா இங்க நம்மள பிரிச்சுட்டாங்க, தமிழ்ல போடல. ஓகே, இதை பத்தி நான் மோடிஜி கிட்ட பேசுறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? எனக்கு உற்சாகம் வருது, ஆனா ஒரே கருமமா இருக்குது, காற்று அடிக்குது, ஒரு மாதிரி ஆயா இருக்குடா. இவங்களோட 150 ரூபா டிக்கெட் காசு வாங்குறேன், சுத்தமாவே இல்ல, பாத்ரூம் கழுவ மாட்டேன். என்ன இது? காலி எக்ஸ் போட்டு நம்புற அந்த ஆங்கிள் இங்க எதுவாடா அரைக்கும் இது காலி எக்ஸ் போட்டு வரேன்னா வீடியோ நல்லா இருக்கு. டிக்கிலையா அப்படியா? ஏச்சுக்கோடா, வீடியோ எடுத்துக்கோண்டா. நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? ஹாய் ஹாய் சுன ஹாய். லைட்டா ஒரு சின்ன தும்பல்.